வணக்கம். கொள்குறி வகைகள் பயிற்சி 4.2ல் வடிவேலில் பயிற்சி 4.2 செகண்ட் டேர்மில் இரு தள இந்த 8வது கணக்கு 7 கணக்கு முதல்ல பார்த்துட்டோம் பயிற்சி கணக்குகளை. இப்போ 8வது கணக்கு இரு தள உருவங்கள் சர்வசமம். அதாவது 2 உருவங்கள் சர்வசமம் எனில், சர்வசமம்னா என்னது? ஒன்றோடு ஒன்று பொருந்தும், சம அளவாகவும் இருக்கணும், சம வடிவமாகவும் இருக்கணும். சம அளவாகவும் இருக்கணும், சம வடிவமாகவும் இருக்கணும். ஒரு கையை இன்னொரு கை மேலே வைக்கிறதுக்கு சம அளவு சம வடிவமாக இருக்குது இல்லையா? அதுதான் சம அளவு சம வடிவம். இப்போ இதே கை வடிவம்தான், பெரியவங்க கையும் சின்ன கையும். அது சர்வசமமானு கேட்டால் கிடையாது. 2 அளவும் சமமாக இருக்கணும், வடிவமும் சமமாக இருக்கும். அதுதான் சர்வசமம். அதனால் சர்வசமம் எனில் சம அளவும் சம வடிவமும் இருக்கணும். 9வது பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது தள உருவங்களில் சர்வ சமத்தன்மையை பயன்படுத்தப்படுகிறது? நான் சொன்னேன் இல்லையா, இன்னும் நம்மளே லெஃப்ட் கையை ரைட்டு கையும் சேர்த்து வச்சா ஒன்றோட ஒன்று பொருந்துது இல்லையா? அதுதான் மேற்பொருத்தும் முறை. மேற்பொருத்தும் முறை இதுதான் சர்வ சமத்தன்மையை உறுதிப்படுத்துகிறது. அடுத்தது 10வது கணக்கு. இந்த 10வது கணக்கில் பாருங்கள். எந்த கொள்கையின்படி இரு முக்கோணங்கள் சர்வசமத்தன்மையை பெறுகிறது? இப்போ பக்கம் 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 என்ற கொள்கை இருக்குது, பக்கம் கோணம் பக்கம் என்ற கொள்கை இருக்குது. இந்த பா கோ இந்த கொள்கை கிடையாது. இந்த கோப்பாக்கோ கொள்கை இருக்குது. இந்த 3ம் இருக்குது, இந்த கொள்கை இல்லை. இந்த மாதிரி ஒரு கொள்கை நம்ம படிக்கலை, அது இல்லை. இது சேகாப்போ கொள்கை தான், சேகாப்பா கொள்கை தான் படித்தோமே தவிர இது இல்லை. அதனால் இதுதான் பொருந்தாத விடை. அடுத்தது பாருங்கள். இரு மாணவர்கள் நேர்கோட்டு துண்டை வரைந்தார்கள். அவர் சர்வ சமமா? அதுக்கு என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்டால், இதில் 4 ஆப்ஷன்லேயும் பார்க்கணும். பார்க்கும்போது இது 4வது ஆப்ஷன் தான் பொருத்தமாக இருக்கும். ஒரே அளவை அவை அளவுகோலை பயன்படுத்தினாலும் வெவ்வேறு அளவு வரைஞ்சிட்டா அது சர்வசமத்தன்மை இருக்காது. சம அளவாக இருக்கணும். அதுதான் சர்வசம தன்மை. அதுதான் நம்மளுக்கு நேர்கோட்டு துண்டுகளை வரைந்தார்கள். அவை சர்வ சமமாக இருப்பதற்கு சம அளவில் இருக்கணும். 12வது கேள்வி பாருங்கள். ஏடி = AD. ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இந்த முக்கோணத்தில் இந்த பக்கமும் சமன்றாங்க, இந்த பக்கமும் சொல்கிறாங்க சமன்றாங்க. 3 சோடிகள் எவைன்னு கேட்குறாங்க. அப்போ 3 சோடிகள் எவைன்னு கேட்கும்போது எதை நம்ம சொல்கிறது? இந்த ADB ஆங்கிள் CDB ABD இதுதான், இந்த கொள்கை தான் சர்வ சமமாக இருக்கும். இந்த ஆன்சர் தான் ரைட்டு. ADB CDB இங்கே இந்த படத்தில் பாருங்கள். ADB அப்புறம் CDB. இந்த கோணம் 2 சமம், இந்த கோணம் சமம், இந்த 2 கோணமும் சமம், இந்த கோணங்கள் சமமாக இருக்குன்னு கொடுத்துருக்கிறதால ஃபஸ்ட்டு கோணம் தான், இந்த ஜோடிகள் தான் சரியான விடை. 13வது கேள்வி பாருங்கள். இதில் 4 கொள்கைகள் கொடுத்துருக்காங்க. இதில் 2 முக்கோணம், அதாவது ABC என்ற ஒரு முக்கோணமும் PQR என்ற முக்கோணமும் கொடுத்துருக்காங்க. இதில் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் 50 டிகிரிக்கு சமம். அப்போது என்னது? பி 2 பக்கங்கள் சமமாக கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் ஒரு கோணமாக சமமாக இருந்ததுன்னா அது பா கொள்கை. பா கொள்கை படி சர்வசம முக்கோணத்தை தன்மையை பெறுகிறது. தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்ததாக நம்ம 4.3 பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.